இடம்பலம் என்டர்டைன்மெண்டர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்வுகள், அதாவது நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் பேசினதா இருக்கட்டும், அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் பேச போறோம். இன்னைக்கும் நம்மளோட இதை பத்தி பேசுறதுக்காக பிரியா குருநாதன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்ப இவ்வளவு நாளைக்கு அப்புறம் ஒரு 6வது வாரம் கொஞ்சம் நேத்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் டைம் போனது தெரியாம இருந்த மாதிரி இருந்தது. த வே ஆஃப் பிரசன்டேஷன் நல்லா இருந்தது. ஒருவேளை பிக் பாஸோட ப்ரொடக்ஷன் டீம் ஏதாச்சும் உங்களுக்கு பாதி சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களோ என்னமோ தெரியாது. எல்லாருமே போட்டி போட்டுட்டு ஏதோ ஒரு கான்டென்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி தான் நேற்று மும்முரமா இருந்தாங்க. டு ஸ்டார்ட் வித் ஜெஃப்ரி பார்க்க போனா, ஜெஃப்ரி அந்த ஸ்கூல் டாஸ்க் எப்படி இருந்ததுன்னு கேக்குறப்ப அடுக்கடுக்கான அந்த ஒரு ரைமிங்கான ஒரு வார்த்தைகள் கோர்வையா போட்டுட்டு பேசின விதம் ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கடுத்து முத்துக்குமரன் ஆஸ் யூஷுவல் அவரோட ஸ்டைல்ல போயிட்டு இருந்தாரு. முத்துக்குமரன் ஒன்றும் ஸ்பெஷலா இல்ல, பட் ஸ்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது கேட்கறதுக்கு. பட் த வே ஜாக் சொன்ன விதம் இட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஒரு காம்பேர் ஒரு ஆங்கராக கூட இல்லாம ஒரு ஸ்டோரி டெல்லர் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு அழகா இருந்தது. இது எப்படி இருந்தது ஹரிஷ் உனக்கு? ஜாக்லின் நரேட் பண்ண விதம் எனக்கு பார்க்கும்போது ஒரு ஒரு மூவி டைரக்டரோ ஒரு ஸ்கிரிப்டை எப்படி நரேட் பண்ணுவார் அப்படி இருந்தது. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஒரு 10 நிமிஷத்துல நீங்க ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்னா எப்படி சொல்லுவாங்களோ அப்படிதான் இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. நிறைய மூவி ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் பார்த்தப்போ எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. 10 நிமிஷத்துல நீங்க அந்த கதையை நரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும், அதுவும் கிளைமேக்ஸ் வரைக்கும் எதையுமே விடாம சொல்லணுங்கிறப்போ அது அழகா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் நரேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஜாக்லின் தான் ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போனாங்க நேற்றைய நிகழ்ச்சியா. இன்னும் சொல்ல போனோம்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கும் அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்ததை தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவரும் ரொம்ப ரசிச்சு கேட்டார் ஜாக்லின் சொல்றது. இல்ல, விஜய் சேதுபதி விட ஜாக்லின் ரொம்ப நல்லா பண்ணினாங்கன்னு தான் சொல்லணும். பண்ணாங்க, பட் எல்லாரும் ரசிக்கிறபடி இருந்தது. அவங்க நரேட் பண்ற விதம் எல்லாரும் ரசிக்கிறபடி இருந்தது. அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பர்டிகுலரா ராணுவ பண்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் கோட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னாங்க. அதனால யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தது, அதனால யார் யார் எவ்வளவு கவலைப்பட்டாங்க என்னங்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே கோட் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எலாபரேட் பண்ணி சொல்றது எனக்கு தெரிஞ்சு நரேட் பண்ண விதம் ரொம்ப அழகா இருந்தது. சீன் பை சீன் எதுவுமே மாறாம இது இப்படி பண்ணது. அது கூட ஒரு அந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்கான் சார். அப்புறம் பார்த்தாக்கா ஒரு தண்ணி எடுத்துட்டு வரட்டுமான்னு கேக்குறாரு, ஒரு சுடு தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றாருன்றதெல்லாம் ஜாக்குக்கும் மீறின ஒரு விஷயமா இருந்தது. அது அவங்களே பிளான்டு ஸ்கிரிப்ட் அதெல்லாம் கிடையாது. அவங்களோட எமோஷனலோட அவங்க ஒரு பிளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. அடுத்தது அங்க நேத்து பேசினதுல யாரு இன்ட்ரெஸ்டிங்கா பேசினாங்க ஹரிஷ்? நேத்து பேசினதுல யார் இன்ட்ரெஸ்டிங்கா பேசினாங்கன்னா, நேத்து எனக்கு தெரிஞ்சு ஜாக் ஒன்று தான் இன்ட்ரெஸ்டிங்கா பேசினதா நான் பாக்குறேன். மற்ற எல்லாருமே சொன்னதே திருப்பி சொன்னதா தான் நான் பாக்குறேன். அண்ட் அருணும் சரி, அருண் நேத்து கொஞ்சம் உளர்னாரு. அவர் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு தெரியாம வரல. என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. ஆக்சுவலா அவங்க பிராங்க் தான் பண்றாங்கிறது அவருக்கு இன்னுமே தெரியல. ரொம்பவே அவங்களுடைய சொந்த விஷயங்களை பேசியிருக்காங்க. மேபி அது ஏதாவது கோவத்துல வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சாரு. பட் அது பிராங்க்னு தீபக் சொன்னதுக்கு அப்புறமா தான் எல்லாருக்கும் தெரிய வருது. ஆனா பிளான் போட்டது முத்துக்குமரன், அதை எக்ஸிக்யூட் பண்ணி அழகா கொண்டு போனது ராணவ் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் ராணவுக்கு எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கான இடத்த கொடுப்பீங்கன்னு நான் கேக்குறேன். ஏன்னா ராணவ் தான் அந்த கண்டென்ட் அவ்வளவு அழகா கொண்டு போனாரு. சௌந்தர்யாவும் ராணவ் கேரக்டரோட ஒன்றி இல்ல. அப்பப்ப ராணவா வந்தாரு இல்லையா, அதனால அந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு மைனஸ் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். சௌந்தர்யா கொஞ்சம் பர்சனலா அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு ராணுவும் பர்சனலா அட்டாக் பண்ணாரு. ஸோ சௌந்தர்யா அதுக்கப்புறம் நேத்து சொல்றப்போ நீ பர்சனல் அட்டாக் பண்ணதுனாலதான் நான் பர்சனலா பேசினேன் அப்படின்னாங்க. பட் என்ன இஷ்யூன்னா, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல தீபக் அவரை கொஞ்சம் குழப்பிட்டு போயிட்டாரு. அவரு கொஞ்சம் பர்சனலா சில அட்டாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாம் ஒன்னா வச்சு பார்க்கும்போது மேபி பர்சனல் அட்டாக்ஸ் தான் இதோடைய கான்செப்டோ அப்படிங்கிற மாதிரி ராணுவம் நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதைத்தான் அவர் மறுபடியும் கோட் பண்ணிட்டு இருந்தாரு. தீபக்கும் நீங்களும் பேசிட்டு இருந்தீங்க. தீபக் பர்சனலா அட்டாக் பண்ணாரு, நீங்களும் பர்சனலா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, இதுதான் பர்சனலா பேசுறதுதான் கான்செப்ட் போல அப்படிங்கிற மாதிரி நானும் என்னுடைய சைட்ல இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற ராணுவம்.
ஸோ அந்த குழப்பம் இருந்திருக்கு அவங்களுக்குள்ளயும். அந்த ஸ்கிரிப்ட் வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகல. குழப்பம் இருந்திருக்கு. பட் ஸ்டில் அழகாவே கொண்டு போயிருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இதுல வந்து ஒரு டைரக்டர் ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருக்காரு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அவருக்கு என்ன ரோல்னே தெரியாத அளவுக்கு அவரை வச்சிருந்தாங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஒரு டைரக்டர் அவருடைய ரோல் அங்க பாத்துருக்கணும். அவர் வந்து அந்த ஸ்கிரிப்ட இன்னுமே அழகா கொண்டு போய் அந்த சீன் பை சீனா வந்து அதை நிறைய கொண்டு வர வச்சிருக்கணும். அதை வந்து ஸ்கிரீன்ல காட்டியிருக்கணும். பட் வந்து அவருக்கும் ஒரு ரோல் இல்லாம அவரையும் டம்மியா வச்சிருந்தாங்க அப்படிங்கறது எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து ரஞ்சித் சாருக்கு தான் அங்க அதிகமான சம்பளமா இருக்க முடியும்னு நினைக்கிறேன் நான் மத்தவங்க எல்லாம் கம்பேர் பண்றப்போ. ஏன்னா இப்ப ரவீந்திரனுக்கும் இவருக்கும் தான் வந்துட்டு அதிகமா இருந்ததுன்றது மாதிரி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியாது. அப்படி இருக்கும் போது வந்துட்டு அந்த அதிகமான வந்துட்டு வருமானத்துக்கு அந்த குடுக்குற அந்த சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி அவரோட ஆக்டிங் அங்க இல்லன்றதை தான் நான் பார்க்க வரேன் நானு. சோ இட்ஸ் என்ன வந்துட்டு நிறைய பேர் வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த இந்த அளவுக்கு வந்துட்டு ரஞ்சித் சார் வந்தாருன்றது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு மேல வந்துட்டு ஒரு டாஸ்க் அது இதுனால அவரால் பண்ண முடியாது. சோ சும்மா பேரை கெடுத்துக்கிறதுக்கு அவரே வெளியில வந்துடலான்றதுதான். சோ திஸ் இஸ் ஃபைன். ஒரு டீசெண்டா ஒரு நேம் எடுத்துட்டு தூரம் வந்துடலாம் அவரு. இதுல இன்னொரு வெளியில அனுப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆங்கர் நீ வந்து அவங்களுக்கு ஃபேவரா யாருமே அவங்களுக்கு ஃபேவரான ஆளுங்க வெளியில போற மாதிரி சுச்சுவேஷன் இருந்து அப்படின்னா அந்த நேரத்துல அவங்க பயன்படுத்தக்கூடிய நபரா எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் அவர்கள் தான் இருப்பாரு. ஏன்னா தீபக் அவர்களை காப்பாற்றணும் அப்படின்னாலும் சரி, இல்ல வந்து முத்துக்குமரனை காப்பாற்றணும் அப்படின்னாலும் சரி, இல்ல விஷால், இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தரை காப்பாற்றணும்னு ஆண்கள் மத்த எல்லாரும் ட்ரை பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பலியாடா இருக்க போறது ரஞ்சித் அவர்களா தான். ரஞ்சித் சார் தான். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்பவே நெகட்டிவ் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம்ன்றதுனாலதான் பாசிட்டிவ்ல வந்தேன். சிவகுமாரும் வந்துட்டு அந்த ஸ்டோரி அங்க என்ன நடந்ததுன்றத சொல்ல வராரு. பட் ஆனா விஜய் சேதுபதி அவர்களோட அந்த முக பாஷை வந்துட்டு ரொம்ப கேவலமா இருந்தது. லைக் சொல்றாரு யூ வெரி போரிங் கேரக்டர்ன்றத வந்துட்டு சொல்ல வராரு. தட் இஸ் நாட் ஃபேர்ன்ற. இப்ப சில பேருக்கெல்லாம் அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்னு பேசுறது கூட பயமா இருக்கும். ஓ நம்மள எதனா சொல்லிட்டா 4 பேர் இதுல ஹர்ட் பண்ணிட்டான்ற மாதிரி இருக்கும். சிவகுமார் இஸ் டூயிங் ஹிஸ் ஒர்க். அவரோட கேரக்டருக்கு ஏத்த மாதிரி அவர் ஏதோ பண்றாரு. பட் இந்த ஸ்டோரி டெல்லிங்லயும் வந்துட்டு ஏதோ சொல்ல வந்தாரு. உடனே வந்து இவங்களை பார்த்துட்டு எதுக்கு அப்படி சாஞ்சி, ஆனந்தியை பார்த்துட்டு எதுக்கு அப்படி சாஞ்சி இருக்கீங்க, சௌந்தர்யா அப்படிதான் போர் அடிச்சாக்கா அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி ஒருத்தரை இன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. திஸ் ஆட்டிடியூட் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் கண்டிப்பா மாத்திக்கிட்டே ஆகணும். அவர் ஒரு நடிகர், இயக்குனர், இதெல்லாம் தாண்டி இப்ப இன்னைக்கு வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு எல்லா லாங்குவேஜஸ்லயும் வருது பிக் பாஸ் இது ப்ரோக்ராம். சோ எல்லாருமே வந்துட்டு ஆங்கர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துல ஒரு பொறுப்பான இடம் கொடுக்கும் போது அடுத்தவங்களை நக்கல் நையாண்டி ஒரு டீக்ரேட் பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கிறது, இப்பயாச்சும் ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். திஸ் வாஸ் ரியலி நெகட்டிவ். சிவகுமார் அவர் வந்து ஜாக்லின் சொன்னதை தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஜாக்லின் வந்து என்ன சொன்னாங்களோ அதே கதையை தான் சொல்லிட்டு இருந்தாரு. பட் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் கொஞ்சம் பேச விட்டுருந்தா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரியாம வந்து அவர் அப்படியே வந்து நீங்க ஆஃப் பண்றது எனக்கு தெரிஞ்சு சரியா படல. இது வந்து எப்படின்னா தீபக் அவர்கள் அவருடைய கதையை சொல்ல விடாம எப்படி வந்து தடுத்தாங்களோ அது மாதிரிதான் இதுவும் நான் பாக்குறேன். தீபக் அவர்கள் அவருடைய கதையை சொல்லியிருந்தா இன்னைக்கு வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க்ல வாட்ச்மேனை தொடக்கூடாதுன்னு சொன்னது இதெல்லாம் வந்து அதுக்கான பதில் ஏதாவது கிடைச்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கிடைச்சிருக்கும். ஏன்னா அவர் எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து வராரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கலாம். மேபி அது தெரியாதனாலதான் வந்து அவர் மேல விமர்சனங்கள் அதிகமாயிட்டே இருக்கிறதா நான் பாக்குறேன். கண்டிப்பா அதே விஷயத்தை தான் வந்து இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இவர்கிட்டயும் பயன்படுத்துறதா நான் பாக்குறேன். சிவகுமார் அவர்களை பேச விட்டுருக்கணும். ஒரே கதை தான். நீங்க வந்து ஜாக்லின் சொன்னதும் சிவகுமார் அவர்கள் சொல்றதும் ஒரே கதை தான். பட் வந்து எல்லாருக்கும் ஒரே கண்ணோட்டம் இருக்குங்கிறது அவசியம் இல்லை. எல்லாருக்கும் வேற வேற கண்ணோட்டங்கள் இருக்கும். நிகழ்ச்சி தொடங்கும் போதே நீங்க ஒரு கண்ணோட்டத்துல பாப்பீங்க, நாங்க ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்போம், உள்ள இருக்கிறவங்க ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்பாங்கன்னு சொல்லி இதே விஜய் சேதுபதி அவர்கள் தான் சொல்றாரு. பட் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட கண்ணோட்டத்துல கேம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லும் போது அதை அப்படியே ஸ்டாப் பண்றது. நீங்க வந்து ஒருத்தருடைய கதையை மட்டும்தான் கேட்கறதுக்கு நீங்க விருப்பப்படுறீங்க, மத்த எல்லாருடைய கதையும் கேட்கறதுக்கு விருப்பப்படல அப்படிங்கறது அர்த்தம். சோ இவர் ஒரு பவுண்டரி வச்சுக்கிறாரு. அவங்களுக்கு இந்த ரேஷியோல டைம் கொடுக்கணும்னு இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு தான் பேசுறாரு. அது ரொம்ப தப்பான ஆட்டிடியூட் இல்ல. இல்ல இது பிளானிங் இல்ல, சரியான பிளானிங் இல்ல, திட்டமிடல் சரியா இல்ல. ஏன்னா இந்த 1 hour ஷோல என்னென்ன கண்டென்ட் எல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த பிளானிங் இருக்கணும். கிரியேட்டிவிட்டி ஹெட்டா அவங்க வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி டீம் வந்து இதுக்கு வந்து என்னென்ன பிளான் பண்ணணும், எப்படி எல்லாம் வந்து கண்டென்ட் கொடுக்கணும், என்னென்ன கண்டென்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லணும். பட் அது எதுவுமே சரியா சொல்லல அப்படிங்கறத நான் பாக்குறேன். மேபி அதனாலதான் வந்து அந்த கிரியேட்டிவிட்டி டீமை கம்ப்ளீட்டா மாத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறேன். இருக்கலாம். இப்ப இனிமேலாச்சும் ஏதாச்சும் சுவாரஸ்யமா இருக்குதான்றது. இதுக்கு முன்னாடி இந்த கிரியேட்டிவிட்டி டீம் எனக்கு தெரிஞ்சு
நல்ல டீம் தான். நான் வந்து அத வந்து நல்ல டீம் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா, அவங்க வந்து சூர்யா டிவில ஒரு பிரபலமான ஷோக்கு வந்து கிரியேட்டிவ் ஹெட்டா இருந்தவங்க தான். சுரேஷ் கோபி சார் தான் அதுக்கு வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருந்தாரு. சின்ன குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஷோ. இங்க எப்படி சன் டிவில எப்படி அண்ணாச்சிய வச்சு ஒரு ஷோ பண்ணாங்களோ, அதே மாரி சூர்யா டிவில சுரேஷ் கோபி சார் வச்சு ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு கிரியேட்டிவிட்டி ஹெட்டா இருந்தாங்க அவங்க. பட் அந்த ஷோ வந்து அங்க ஹிட் ஆச்சு. ஓகே. அது இங்க ஹிட் ஆகல. இங்க வந்து அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி ஒர்க் ஆகல அப்படின்னா, இங்க தமிழுக்கு அது செட் ஆகல அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இல்ல அது கிரியேட்டிவிட்டி மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. இங்க கண்டஸ்டன்ட்ஸ் யாரும் வந்துட்டு அங்க குடுக்கல. கான்டென்ட் குடுத்தாதானே அவங்க ஏதாச்சும் பண்றதுக்கு கூட. ஒண்ணுமே இல்ல அவங்க இல்லாம ட்ரை எல்லாரும் ஃப்ரைடே பண்ணாங்க. ஆனா தூங்குறாங்க. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணாங்க அவங்க. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணாங்க. ஆண்கள், பெண்கள் இருந்தா 2 பக்கமும் அடிக்கடி சண்டை வரும் அப்படிங்கிற மாரிலாம் ட்ரை பண்ணாங்க. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா, எல்லாருமே வந்து சேஃப் கேம் ஆடுறதுக்கு தான் பார்த்தாங்களே தவிர, யாரும் அவங்களுடைய செல்ஃப் கேம் ஆடுறதுக்கு வரல அப்படிங்கிற மாரி தான் காட்டிட்டு வரல. இருக்காங்க. இப்போ வரைக்குமே அப்படிதான் இருக்காங்க. ஆண்கள் ஓகே. அணியும் அப்படிதான் இருக்காங்க. பெண்கள் அணியும் அப்படிதான் இருக்காங்க. பெண்கள் அணி இப்போ இன்னும் ஒரு படி மேல போய் ஆண்கள் அணியோட நம்ம வந்து அ ரொம்ப க்ளோஸா இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து நாமினேஷன்ல இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. சாச்சனா அந்த கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப சாச்சனாவும் இதுல அப்படிதான் இருக்காங்க. தர்ஷிகாவும் அப்படிதான் இருக்காங்க. ம். எனக்கு தெரிஞ்சு அன்ஷிதாவும் அந்த ஒரு கேம் பிளான் தான் ஆடிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே. இவங்கெல்லாம் வந்து இப்படி ஒரு சேஃப் கேம் ஆடும்போது உங்களுக்கு வந்து கன்டென்ட் கிடைக்காது. நீங்க வந்து கிரியேட்டிவிட்டி டீம் மாத்தினாலும் சரி, இல்ல பழைய கிரியேட்டிவிட்டி டீம் கொண்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இப்படி கேம் ஆடினா வந்து கன்டென்ட் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. நீங்க அதுக்கு கம்ப்ளீட்டா கேமே மாத்தணும். கம்ப்ளீட்டா மாத்தணும். கேமே மாத்தணும் அப்படின்னா, ஆண்கள், பெண்கள்னு நீங்க தனித்தனியா பிரிக்காம 2 பேரையும் ஒண்ணா இது பண்ண வைக்கணும். ஒரே அதுதான் டீமா எதுக்கு வச்சு கேம் ஆட பிரிக்கிறீங்க? வைக்கணும். எதுக்கு நீங்க பிரிக்கிறீங்க? தனித்தனியா அதுதான் பிரிச்சது தப்பு. வந்து ஒர்க் அவுட் ஆகல. சரி ம். ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறப்போ நீங்க அத மாத்திக்கணும். அத மாத்துனா பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். கண்டிப்பா. இது ஏதோ புதுசா இன்னைக்கு கொண்டு வராங்க போல இருக்கு. ஸ்வாப் பண்றாங்க. கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு பாய்ஸ் டீம் அந்த ரூம் ஹால் கிச்சன் எல்லாமே வந்துட்டு ஸ்வாப்பிங் ஆகுது. இவ்ளோ நாள் வந்துட்டு ஆளுமை செய்துட்டு இருந்த பாய்ஸ் டீமோட இடத்த வந்துட்டு பெண்கள் பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு ஆண்கள் வராங்க. உடனே அது இதுக்கு இன்னுமே மேல ஆண்கள் அணிக்கு தான் பெரிய பிளஸ் எனக்கு தெரிஞ்சு. அது ம். இன்னுமே ஆண்கள் அணிக்கு தான் பெரிய பிளஸ். ஏன்னா ஆண்கள் அணி வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்னைக்கு பெண்கள் அணி இருக்கிற அந்த பெட்ரூம் தான். ஓகே. ஒருவேளை ஸ்வாப் பண்றாங்க அப்படின்னா, ஆண்கள் அணிக்கு அது இன்னுமே பிளஸ். அவங்க எதிர்பார்த்த பெட்ரூம் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க எக்ஸ்பெக்ட் ம். பண்ணது அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா, அதுக்கு தான் டீல் போட்டாங்க. இப்ப அந்த டீல் ஆமா. கேன்சல் ஆயிடும். நீங்க வந்து ஸ்வாப் பண்ணிட்டாங்கன்னா, அந்த டீல் ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகிடுது. அப்படிங்கிறப்போ, அந்த டீல் இல்லாம பெண்கள் அணியால விளையாட முடியும். 2வது ஆண்கள் அணிக்கு இது ஒரு பிளஸ்ஸா நான் பார்க்குறேன். ஏன்னா, அவங்க இந்த பெட்ரூம் கிடைச்சா என்ன மாரி பிளான் போட முடியும்னு ஏற்கனவே ஒரு பிளான் வச்சிருக்காங்க. கண்டிப்பா. அந்த பிளான் படி அழகா எக்ஸிக்யூட் பண்ணி போ முடியும். ஆனா பெண்கள்கிட்ட அந்த பிளான் இல்ல. அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்களே தவிர, ஒரு ஆ ஒற்றுமை இல்லாம, பிளானிங் இல்லாம ஒற்றுமை இல்ல. போயிட்டு இருக்காங்க. அந்த இத பிளானிங் தவிர்த்து இருந்தா மட்டும் தான் வொர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர்த்து வந்து கேர்ள்ஸ் டீம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய வெஞ்சன்ஸ் இருக்கு. பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய வெஞ்சன்ஸ் இருக்கு. நீங்க நாமினேஷன்ல யார வேணா பண்ணலாம். அதிகப்படியான எதிர்ப்புகளும் சண்டைகளும் வந்துட்டு அதிகமா இருக்கும்ன்றதுதான் என்னோட பார்வை. ஏன்னா இப்ப அத முட்டி கொளுத்தி போடணும்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி கொளுத்தி போட்டுட்டு யார் வேணா நாமினேட் பண்ணுங்க அப்படின்னா, இப்ப பாய்ஸ் எல்லாம் அங்க ஒத்துமையா போயிடுவாங்க. எல்லாமே கேர்ள்ஸ் தான் ஷூட் பண்ண போறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இது கிரியேட்டிவ் டீம் ஏதாச்சும் வந்து ஸ்டெப் எடுப்பாங்கன்றத எதிர்பார்க்கிறேன் நான். யார வேணாலும் நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தாண்டி, அது அந்த நாமினேஷன் ப்ராசஸ் கூட நீங்க ஓப்பன் நாமினேஷன வச்சா பெட்டரா இருக்கும். ஆ ஓப்பன் இதுக்கு நாமினேஷனா யார் வேணாலும் நாமினேட் பண்ணலாம்னு வச்சாங்கன்னா, கண்டிப்பா ஆண்கள் அணியில இருந்து முத்துக்குமரன் பேரு நான் முதல்ல வந்து நிக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கடுத்து கண்டிப்பா தீபக் அவர்களுடைய பேர் வரும். அதுக்கடுத்து கண்டிப்பா வரும். விஷாலோடைய பேர் வரும். ஸோ அந்த ம். சேஃப் கேம் ஆடுறவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில வருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ம். அதெல்லாம் வந்து அவங்களுடைய கேம் பிளானையும் மாத்த உதவும். 2வது அந்த சுவாரஸ்யத்தையும் இன்னும் அதிகரிக்கும்னு நான் பார்க்குறேன். ஓகே. இன்னொரு ஒரு கியூட்டான ஒரு விஷயம் நேத்து நடந்தது. என்ன அப்படின்னா, வர்ஷினி ரொம்ப ஓப்பன் அப் ஆயிருந்தாங்க. லைக் ஜெஃப்ரிட்ட பேசுறப்போ எனக்கு அருண் மேல ஒரு கிரஷ் இருக்குன்றத மாதிரி அவங்க அப்பயே ஜெஃப்ரி கேக்குறாரு, கேம்லியா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல கேமை தாண்டி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. கிரஷ்ன்றது ஒண்ணும் தப்பான விஷயம் கிடையாது. இதனால ஒண்ணும் பெரிய பூதாகரம் வெடிக்க போறதெல்லாம் கிடையாது. சம்திங் ஷி லைக்ஸ் ஹிம், அவ்வளவுதான். அதே மாதிரி விஜய் சேதுபதி சார் கேக்குறப்பவும் வந்துட்டு அந்த ஸ்கூல் டாஸ்க் எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப நல்லா இருந்தது சார், ரொம்ப அழகா இருந்தது சார் எல்லாம் சொல்லிட்டு, பிபி கூட இருந்தது நல்லா இருந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு தன் பேர் எங்க டேமேஜ் ஆயிட போதோ அப்படின்றதுனால கொளுத்தி போடலாம் சார். விஜய் சேதுபதி சொல்றாரு இது கொளுத்தி போடுறதுல உண்மைதான் வருது வெளியில அப்படின்ற மாதிரி சொன்னது. அவங்களோட அந்த வெக்கம் அழகா இருந்தது பாக்குறதுக்கு. அருணுக்கு ஒரு பயமே வந்துருச்சு, வெளியில போனா என்ன உத வாங்க போறோம் நாமோன்ற அளவுக்கு வந்துட்டு அருண் ரியாக்ட் பண்ணிட்டாரு அந்த இடத்துல. பட் அருணுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படின்றத பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாட் ஓன்லி வர்ஷினி, இவங்க கூட பவித்ரா கூட வந்துட்டு அந்த பிரின்சிபல் ரோல் பண்றதுக்கு ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. பட் பவித்ரா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க, மீன்ஸ் அவுட் ஆஃப் த கான்டெக்ட் போயிட்டாங்க. குழந்தை இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம அந்த ப்ரோமோ வந்து ஷேர் கூட பண்ண முடியாது, அதை பத்தி பேசக்கூட முடியாது. அந்த அளவுக்கு பவித்ரா இருக்கிற ஷோவையே வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்ட மாதிரி பேசினாங்க. அது எப்படி இருந்தது ஹரிஷ்? பவித்ரா வந்து அவங்க ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ், அவங்க வந்து அந்த சீரியல் கண்டென்ட்ல அப்படியே தான் இருக்காங்க. அதே சீரியல் கண்டென்ட், அந்த சீரியல் கண்டென்ட் எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. வர்ஷினி அதை கொஞ்சம் கியூட்டா கொண்டு போனாங்க, அழகா இருந்தது. அவங்களுடைய அந்த ஸ்கூல் டாஸ்க்லயே அவங்களுடைய ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாவே இருந்தது. ரெண்டாவது அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ், அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவங்களுக்கு பெரிய பிளஸ் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த ரியாக்ஷன்ஸ் தான் வந்து எப்படி சௌந்தர்யாவுக்கு அவங்க ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி பிளஸ்ஸா இருக்கோ அது மாதிரி இவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் பிளஸ்ஸா இருக்கு. ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து வர்ஷினிக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அண்ட் வர்ஷினி வந்து கிரஷ் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் பெரிய பெரிய தப்பு இல்லை. ஐ டோன்ட் திங்க் அர்ச்சனா அவங்களோ இல்ல வேற அவங்க ஃபேமிலி சைட்லயும் யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இதை. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் மேரேஜ் கன்ஃபார்ம்ங்கிற ரேஞ்சில தான் வந்து அருண் பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்போ அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காரு. ஒரு நல்ல விஷயம் வரும், நான் எல்லாரையும் கூப்பிடுவேங்கிற ரேஞ்சில் தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இது வந்து அர்ச்சனா அவங்களும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் பார்க்கலாம் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது வெளியில வந்தால் தான் தெரியும் அருணுக்கு. பட் அருணுக்கு வந்து இது வந்து பெரிய ப்ராப்ளமாலாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. இதுவும் ஒரு கேம் பிளான்ல ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் மூவ் ஆகும். ஏன்னா இத்தனை வருஷமா பிக் பாஸ்ல ஒரு லவ் கண்டென்ட்டாவது இருந்துதான் ஆகும். நம்ம வந்து லாஸ்ட் சீசனே பார்த்திருக்கோம், லாஸ்ட்லியா கவின் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறமே நிறைய வந்திருக்கு, நிறைய சீசன்ஸ்ல நிறைய இது மாதிரி கண்டென்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஷோவுக்கு வராதுதான். ஷோவுக்கு வந்து அந்த கண்டென்ட் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குதான். ஏன்னா சுவாரஸ்யங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுனால பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவல்ல அருணுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதுன்னு நான் பாக்குறேன். இல்ல இவங்க அந்த லவ்ன்றது கொண்டு வரல, கிரஷ்ன்றது தான் கொண்டு வராங்க. சோ அது வந்துட்டு ரொம்ப, அது என்ன சொல்றது, பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி அது தன்னால போற ஒரு விஷயம். சோ அது சொன்ன விதம், அந்த வர்ஷினி சொன்ன விதம், அதுல வந்து அந்த வெக்கம் ரொம்ப அழகா இருந்தது. அந்த அவங்க சொல்றப்ப எனக்கு விபி கூட இருந்தது நல்லா இருந்தது சார் அப்படின்னு சொன்னப்ப அருண் கிட்ட இருந்த அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் ரொம்ப கியூட்டா இருந்தது. அப்போ ஒரு ரொமான்டிக் ஃபேஸ் அங்க பார்க்க முடிஞ்சது. ஆனா அதே பவித்ரா சொல்றது குழந்தை இருக்கு அப்படின்னா ஷாக் ஆயிட்டாரு அருண், என்னடா இது என்னமோ புது கான்டெக்ட் வருதே அப்படின்ற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு சீனா இருந்தது. பவித்ரா இன்னுமே இந்த பழைய சீரியல் கண்டென்ட்லயே தான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க தானா வந்து கொண்டு வர கண்டென்ட் மாதிரி எனக்கு தெரியல. பழைய சீரியல் கண்டென்ட் அப்படியே தான் கொண்டு வராங்க. அதை கொஞ்சம் மாத்தணும். வந்து பழைய சீரியல் கண்டென்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராம அவங்களா யோசிச்சு புதுசா ஒரு கண்டென்ட் எடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இல்ல இது அருணுக்கு புரிஞ்சது, இது சீரியல் கண்டென்ட்ன்றது அருணுக்கு புரிஞ்சாரு. அதுக்குதான் அவர் அடுத்தது என்ன சொல்றாரு, ஒரு வேண்டுதல் இருக்கு, குலதெய்வ கோயிலுக்கு போலாம் வாங்க, அப்படி குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு அது சீரியல் மாதிரி அது கொண்டு வந்து முடிச்சுட்டாரு. அது த வே ஆஃப் டேக்கிங் த சீன் வந்துட்டு அழகா இருந்தது, அருண் பண்ணினதாகட்டும் வர்ஷினி பண்ணினதாகட்டும். இதை தவிர்த்து வேற என்ன சுவாரஸ்யமா நடந்தது ஹரிஷ் நேத்து? இதை தவிர்த்து சுவாரஸ்யம்னு எனக்கு தெரிஞ்ச எதுவுமே இல்லை. ஏன்னா இவ்வளவுதான் அந்த நேற்றைய நிகழ்ச்சியில இவ்வளவுதான் சுவாரஸ்யங்கள் இருந்தது. இதை தாண்டி வந்து பெரிய சுவாரஸ்யங்கள் அப்படின்னு எதுவும் இல்லை. விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய வந்து கேள்விகள் கேட்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தது. பட் எந்த கேள்வியும் கேட்கல. அதுதான் எல்லாருமே வந்துட்டு நீங்க நல்லா பண்ணீங்க, நீங்க நல்லா பண்ணீங்க. விஷால் ஏதாச்சும் கேள்வி கேட்பாரு, ஜெஃப்ரி ஏதாச்சும் கேள்வி கேட்பாருன்னா இல்ல நீங்க நல்லா பண்ணீங்க நல்லா பண்ணீங்க. ஒருவேளை இன்னைக்காச்சும் அந்த கேள்விகளை கேட்கிறாரா, அட்லீஸ்ட் அந்த குறைகளை அவங்க அந்த கிண்டல் பண்ணின விதத்தை கேள்வி கேட்கணும்ன்றதுதான் நாங்க திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இங்க இப்ப பப்ளிக்ல இங்க ஆரம்பிக்கிறது, இப்ப எல்லாருமே சொல்றாங்க குழந்தைங்க பாக்குறாங்க, பெரியவங்க பாக்குறாங்கன்னு. அப்ப அந்த குழந்தைங்க பாக்குற இந்த ஷோல இங்க ஆரம்பிக்கிற விஷயம் எங்க போய் முடியும்ன்றது வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்றதை நான் சொல்ல வரேன் நான். சோ he has to take charge. எதனா ஒரு விஷயத்தை சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு வார்னிங் கொடுங்கன்றது தான் ஜெஃப்ரிக்கும் சரி விஷாலுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ஒரு வார்னிங் கொடுங்கன்றது தான் நாங்க கேக்குறோம். நாங்க வேற என்ன இன்னைக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. இன்னைக்கு வந்து சௌந்தர்யாவை தான் கார்னர் பண்றாங்க. சௌந்தர்யா அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் தான் வந்து எல்லாரையும் ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி
எல்லாரும் சொல்றதுக்காக சௌந்தர்யா கேள்வி கேட்கறாங்க. பட் ஆமா சௌந்தர்யாவோட இயல்பே அந்த ரியாக்ஷன்ஸ் தான். அந்த ரியாக்ஷன்ஸ் தான் ஆமா வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பிளஸ். அத மாத்திக்கணும் அப்படின்னாங்கன்னா சௌந்தர்யாவா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து கண்டிப்பா அங்கேயும் போய் ஒரு சினி ஆக்ட்ரஸா, அங்கேயும் போய் ஒரு வெப் சீரிஸ்க்கான ஆக்ட்ரஸா தான் அவங்க இருப்பாங்களே தவிர கண்டிப்பா சௌந்தர்யாவா இருக்க மாட்டாங்க. ஏன்னா சௌந்தர்யாவோட பிளஸ் அந்த ரியாக்ஷன்ஸ் தான். அதுதான் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அவங்க வந்து அந்த ஐவர குழுவை பத்தி எல்லாம் பேசும்போது அவங்க ரியாக்ஷன்ஸ் தான் வந்து பெரிய அப்ளாஸ் கிடைச்சது அவங்களுக்கு. ஆமா அந்த பார்வை அந்த நீங்க ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுத்தது. அது வந்து ட்ரிகர் பண்ணுதுன்னா அந்த ட்ரிகர் பண்றதுனால தான் உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்குது. இல்லைன்னா அது கூட கிடைக்காது. அவங்க ட்ரிகர் பண்றதுனால தான் வந்து மத்தவங்க கோவப்படுறாங்க, கண்டென்ட் கிடைக்குது. இல்ல நான் அது கூட இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஏதோ கண்டிப்பா ஒரு விஷயத்துக்காக சௌந்தர்யாவுடைய ரியாக்ஷன்ஸ் யூஸ் ஆகுதுங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு அதை சௌந்தர்யா மாத்திக்க யூஸ் கூடாதுன்னு தான் பண்ணிக்கோ. நான் பாக்குறேன். அதுதான் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுவும் இன்ட்ரெஸ்டிங் இல்லன்றத ப்ரொமோவே சொல்லிடுச்சு. ஏன்னா 2 ப்ரொமோவுமே வந்துட்டு சௌந்தர்யாவும் அந்த ரயனையும் வந்துட்டு ரோஸ் பண்ற ப்ரொமோவாக தான் இருந்தது அங்க. சோ இதுக்கு மேல வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங் எதுவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒண்ணு வந்துட்டு ரியாவை எலிமினேட் பண்ண போறாங்க, அவங்க கூட கொஞ்ச நேரம் பேச போறாங்க, இதுதான் நடக்க போகுது. வேற எதுவுமே ப்ரொமோன்றது அந்த ரியா எலிமினேஷன் கூட எனக்கு இன்னுமே வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா பவித்ரா உள்ள ஒண்ணுமே பண்ணல. அவங்க வந்து வெறும் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பவித்ரா. அதுதான் தீபக் அவர்கள் வந்து உள்ள எதுவுமே பண்ணல. அவர் வந்து லாஸ்ட் பண்ணல 2 வீக்ஸா ரொம்ப எம்டியா போயிட்டு இருக்கு அவருடைய கண்டென்ட்ஸ் எல்லாமே. பட் வந்து டாஸ்க்ல எல்லாம் அவர் பண்றாங்க. டாஸ்க்லயும் எதுவுமே பெருசா ஒன்றும் பண்ணல. டாஸ்க்ல வந்து ஜெயிக்க வேண்டிய டைம்ல முத்துக்குமரன் தான் வந்து எஃபர்ட் போடுறதா நான் பாக்குறேன். வேற கண்டிப்பா யாரும் பெரிய லெவல்ல எஃபர்ட் போடுறத நான் பார்க்கல. ஜெஃப்ரி கூட அப்பப்போ எஃபர்ட் போடுறாரு. மற்ற டைம்ல எல்லாம் கொஞ்சம் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றது மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ ஆண்கள் அணியும் அப்படிதான் இருக்கு. பெண்கள் அணியும் அதே மாதிரி அப்படிதான் இருக்காங்க. கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாத ஒரு இடத்துல ஏதோ ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க ரியா எனக்கு தெரிஞ்சு. அட்லீஸ்ட் அவங்களுடைய ரிவ்யூஸ் வச்சாவது அவங்க கொஞ்சம் சுவாரஸ்யத்தை உண்டாக்க ட்ரை பண்ணாங்க. அது கூட ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அங்க கண்டஸ்டன்ஸ் வந்து அவ்வளவு வீக்கா இருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதுதான் உண்மை. முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் அதிகப்படியா போறாரோன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா வந்துட்டு ராணவுக்கு கிளாப்ஸ் வரப்போ ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ராணவ வந்துட்டு இது பண்ணிட்டே இருந்தாரு. அங்க பாரு உனக்கான கிளாப்ஸ் இது உனக்கான கிளாப்ஸ் இதுன்றத வந்துட்டு சொல்றாரு. அது கேமரா போக்கஸ் பண்ணி காட்டியிருந்தாங்க. சோ அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமா நினைக்கிறேன். இதை தவிர்த்து தர்ஷிகா கிட்ட பேசுறப்போ வந்து முத்துக்குமரன் சொல்றாரு ரொம்ப டஃப்பான கண்டஸ்ட்னாக்கா அது சௌந்தர்யா தான். அவங்க எப்போ எப்படி பண்றாங்கன்றதே நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியறது இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்றத வந்துட்டு வாய் விட்டு பேசுறாரு. சோ முத்துக்குமரனே பயப்படுற அளவுக்கு சௌந்தர்யாவோட அந்த ஒரு கேரக்டர் அங்க இருக்குன்றது ரொம்ப பெருமையான விஷயமா தான் நான் பாக்குறேன். நான் சௌந்தர்யா அவங்க டிசைட் பண்றதுதான் வெளியில போகணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் வந்து முத்துக்குமரனுக்கு பெரிய பயத்தை உண்டாக்குது. ஏன்னா மத்த எல்லாரும் அவங்க பண்ற கண்டென்ட் வெளியில போனா போதுங்கிற ஐடியால இருக்காங்க. ஆனா சௌந்தர்யா நான் பண்றது கண்டிப்பா வெளியில போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டபனா ஒரு முடிவெடுத்து அவங்க வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து வெளியில நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. அது வந்து முத்துக்குமரனுக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்திருக்கலாம். ஏன்னா அந்த கேம் உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து ஒரு முடிவெடுத்து ப்ரீ பிளான்டா போனீங்க அப்படின்னா அதை உடச்சிட்டு போறது ரொம்ப கஷ்டம். ஸ்பாட்ல நீங்க வந்து ஒரு முடிவெடுத்து பண்றது வேற, ஏற்கனவே பிளான் பண்ணி நீங்க முடிவு பண்ணி போறது வேற. இவங்க வந்து சௌந்தர்யா பிளான் பண்ணி போறாங்க. அதுதான் வந்து முத்துக்குமரனுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளமா நிக்குது. அண்ட் முத்துக்குமரன் வந்து ராணவ் கிட்ட வந்து அப்ளாஸ் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்றது, உங்களுக்கான அப்ளாஸ் இது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ராணவ் ஏத்தி விடுற மாதிரி தான் இருக்கு. ஆமா ஏன்னா இந்த அப்ளாஸ பார்த்து நிறைய பேர் வந்து ஓவர் கண்டென்ட் கொடுத்து வெளியில போனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா. சோ அது வந்து மேபி அவருடைய கேம் பிளானா இருக்கலாம். நமக்கு வந்து போட்டியா ராணவ் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா அந்த அந்த ஸ்கிரீன் பிளே போட்டது வந்து முத்துக்குமரன், ஆனா எக்ஸிக்யூட் பண்ணி அழகா கொண்டு போனது ராணவ். சோ அதனால கொஞ்சம் பயம் இருக்கலாம் முத்துக்குமரனுக்கு. எங்க நம்மளை விட ஜாஸ்தியா வந்து சப்போர்ட் கிடைக்குமோங்கிற ஒரு பயம் இருக்கலாம். ஏன்னா இத்தனை நாள் வந்து சௌந்தர்யா அண்ட் முத்துக்குமரன் 2 பேர் தான் வந்து அதிகமான வாக்குகள் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முறை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவை தாண்டி சௌந்தர்யாவுக்கு அடுத்ததா ராணவுக்கு அடுத்ததா ஜாக்லின்னு 3 பேர் டாப்ல இருக்காங்க. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். முத்துக்குமரனுடைய வாக்குகள் ராணவுக்கு போயிருக்கா, இல்ல வந்து ராணவ் தனியா வந்து சப்போர்ட் சேர்த்திருக்காரா அப்படிங்கிறது தெரியல. அது முத்துக்குமரன் நாமினேஷனுக்கு வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அது என்ன மாதிரியான சப்போர்ட் அப்படின்னு. பட் அந்த ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பா முத்துக்குமரனுக்கு. ஏன்னா ராணுவ அவ்வளவு அழகா கண்டென்ட் கொடுத்திருக்காரு, தன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியா அழகா யூஸ் பண்ணிருக்காரு. அதனால அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். இதுல இன்னொரு விஷயம் என்ன பேசணும்னா, ஜாக்லினுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சோ ஏதோ கான்டாக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுனால முத்துக்குமரன் கிட்ட வாண்டடா போயிட்டு ஒரு டாக் ரெடி பண்றாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி.
இந்த இதுல பிக் பாஸ்ல ஷோல இருக்கிறவங்களே வந்துட்டு கேர்ள்ஸ்ல உனக்கு என்ன தானே ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இது அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு கிளாப்ஸ் கம்மியா இருக்கு, சோ நம்ம இன்னும் நம்ம கான்டாக்ட் கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு. இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் பெஸ்ட் நினைக்கிறேன் நான். ஜாக்லினுக்கு கிளாப்ஸ் கிடைக்குது. அது வந்து என்ன ஆகுதுன்னா எடிட்ல போகுதுன்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, அவங்களுக்கு கிளாப்ஸ் கிடைக்குது. அவங்களுக்கு கிளாப்ஸ் கிடைக்கிறத வந்து எடிட்ல ரிமூவ் பண்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா அங்க அந்த நிகழ்ச்சிக்கு போனவங்க அங்க சொல்றதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஜாக்லின் கிடைக்கிற அப்ளாஸ் வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கறதான் சொல்றாங்க. பட் வந்து நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணும்போது பார்த்தா ஜாக்லினுக்கு அப்ளாஸ் பெருசா இருக்காது. ஓகே, லாஸ்ட் 2 வீக்ஸா தான் ஓடிட்டு இருக்கு. ஜாக்லினுக்கு வந்து அப்ளாஸ் எதுவுமே பெருசா இல்லைங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஜாக்லினுக்கு அங்க நேர்ல நிகழ்ச்சிக்கு போனவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஷூட் போனவங்க என்ன சொல்றாங்கன்னா, நல்லா நிறைய அப்ளாஸ் கிடைக்குது ஜாக்லினுக்கு. உங்களுடைய கேம் பிளான் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்றதா சொல்றாங்க. ஸோ ஜாக்லின் வந்து அவங்களுடைய கேம் பிளான் என்னன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் அவங்க வந்து சௌந்தர்யாவோட நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து கண்டென்ட்டும் தனியா கேம் ஆடி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மூணாவதா முத்துக்குமரனோட கேம் பிளானை உடைக்கணுங்கிற மாதிரி பாக்குறாங்க அவங்க. மேபி அதுக்கான பிளானா இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறேன். ஏன்னா முத்துக்குமரன் ரொம்பவே டஃப் பிளேயரா தான் இருக்காரு இன்னுமே. அவர் வந்து கண்டென்ட் பெருசா கொடுக்கல அப்படின்னாலும் டாஸ்க் வைஸா வந்து ஒரு டஃப் பிளேயர் அவர். அந்த டாஸ்க் வைஸா டஃப் பிளேயரா இருக்கும்போது அதை உடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை உடைச்சாங்க அப்படின்னா ஜாக்லின் வந்து ஃபைனல்ஸ்க்கே போயிடுவாங்கன்னு நான் சொல்லுவேன், அதை உடைச்சிட்டாங்க அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டஃப் பிளேயரா எனக்கு தெரிஞ்ச முத்துக்குமரன் இருக்காரு. முத்துக்குமரன் வந்து முத்துக்குமரோட கேம் பிளானை உடைக்கணும். அதுதான் வந்து ஜாக்லினுக்கு இருக்கிற பெரிய சவால் இருக்கும். அதைத்தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். இன்னொரு பெரிய விஷயம் நேத்து நடந்தது என்ன அப்படின்னா, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க ஒருத்தர் வந்துட்டு சொல்றாங்க, ஜாக்லின் வந்து தீபக் பர்சனல் அட்டாக் பண்ணின மாதிரி இருந்தது அப்படின்னு. சோ அது வந்து விஜய் சேதுபதி அவரே பதில் சொல்லிட்டாரு. அப்ப கட்டது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னுட்டுன்னா அது சொன்னது தப்பு கிடையாது, த வே ஹி பிரசன்டட் தான் தப்பு. அது வந்துட்டு அது ஜாக்க வந்துட்டு ப்ரொவோக் பண்ண மாதிரி தான் இருந்தது அப்படின்றத விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு. அங்க கொண்டும் வரல. சோ அது கொஞ்சம் டீசென்ட்டா போன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. சம்திங் லாஸ்ட் வீக் தீபக் அவர்கள் விஜய் சேதுபதி முன்னாடியே வந்து கோவமா தான் பேசினாரு. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அத கொஞ்சம் அன்னைக்கே வந்து கேட்டிருந்தா அந்த டோன் மாறி இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா அன்னைக்கே தான் ஒரு ஹாஸ்ட் தான் முன்னாடியே வந்து இப்படி ஒரு கண்டஸ்டன்ட் பேசுறாங்க அப்படிங்கிறப்போ மத்த லாங்குவேஜஸ்ல எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நாகார்ஜுனா அவர்களா இருந்திருந்தா நான் வீட்டுக்கு வரேன், நான் உள்ள வரேன்னு போயிடுவாரு நாகார்ஜுனா. கண்டிப்பா நான் அதை பார்த்திருக்கேன். நான் நிறைய சீசன்ஸ் நாகார்ஜுனாவுடைய ஷோஸ் பார்த்திருக்கேன். அங்க கண்டஸ்டன்ட் தான் பேசுறதை விட டோன் அதிகமா போகுது அப்படின்னா, அவங்களுடைய வாய்ஸ் அதிகமா ரைஸ் ஆகுது அப்படின்னா நான் உள்ள வரேன் அப்படின்னு அவர் பாட்டுக்குள்ள போயிடுவாரு. அது அந்த மாதிரியான ஒரு கேம் பிளே வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி கிட்ட இல்ல. அந்த மாதிரியான ஒரு ஹாஸ்டிங் ஸ்டைல் இல்ல அவர்கிட்ட. இல்ல, பட் அவர் சொன்ன விதம், அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் நல்லா இருந்ததுன்றதான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தரை பார்த்துட்டு வந்துட்டு நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாக்கா ஓகே அது கரிசனம், ஓ நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சேம் வேர்ட்ஸ் தான், பட் த வே தே ஆர் பிரசன்டிங்ன்றதுலதான் மீனிங் மாறுதுன்றத வந்துட்டு ரொம்ப அழகா ஒரு 2-3 விஷயத்த சொல்லி 2-3 டிசைனா சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வந்து கொடுத்தாரு. அது கொஞ்சம் வந்துட்டு ஒரு அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும் விஜய் சேதுபதி அவர்களுக்கு. சோ இதுக்கு மேல பார்க்கலாம். இன்னைக்கு அந்த ஹவுஸ் ஸ்வாப் நடக்குது. பெண்கள் இடத்துல ஆண்களும் ஆண்கள் இடத்துல பெண்களும் வந்துட்டு மாற போறாங்க. இன்னைக்கு இது மஞ்சரி அண்ட் விஷால் யார் கேப்டன்ன்றத பார்க்க முடியும். யாருன்றத அது கொஞ்சம் இன்னைக்கு ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க. அது உன்னோட பார்வையில எப்படி இருக்கு ஹரிஷத்? யார் வருவாங்கன்னு நினைக்கிற கேப்டன்? எனக்கு தெரிஞ்சு விஷாலுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கதா பாக்குறேன். ஏன்னா ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா விஷாலுக்கான சப்போர்ட் உள்ளே ஜாஸ்தி. பெண்கள் அணியில விஷால் வர்றதுதான் எல்லாரும் விரும்புவாங்க. சௌந்தர்யா, ஜாக்லின் அண்ட் மஞ்சரி 3 பேரை தவிர்த்து மத்த எல்லாருமே விஷாலுக்கு ஃபேவரா தான் இருக்காங்க, விஷாலுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. மாதிரி தான் நான் நினைக்கிறேன். விஷால் இவ்வளவு நாள் இருந்து கஷ்டப்பட்டிருக்காருன்றதுனால விஷாலுக்கு அது கிடைக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசையும் கூட. இல்ல விஷாலுக்கு வந்து விஷால் அவருடைய கேம் பிளேக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு பிளஸ் இந்த கேப்டன்சி இருக்கும். பட் மஞ்சரி வரக்கூடாதுங்கிறது தான் பெண்கள் அணியோட ஒரே குறிக்கோளா இருக்கும். எப்படி வந்து சௌந்தர்யா வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி மஞ்சரியும் வரக்கூடாது. ஏன்னா 2 பேருமே டாமினேட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ், 2 பேருமே வந்து அவங்களுடைய செல்ஃப் கேம்ஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ 2 பேருமே வந்து கேப்டன் ஆயிட்டாங்க அப்படின்னா அது பெண்கள் அணியோடைய அந்த 5 குழு 4 குழுலாம் இருக்கு, அந்த குழுவை உடைச்சிடும் டோட்டலா. அதனால அதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க.
ஸோ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வாண்டடாவே விட்டு கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா. நேத்து ஒரு கவிதையை கேட்க முடிந்தது தர்ஷிகா மூலியமா. அது கவிதையா தான் இருந்தது. அந்த பிக் பாஸ் இதுல கிளாஸ் ரூம்ல என்ன நடந்ததோ அது ஒரு அழகா ஒரு கவிதையா கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி கவிதைகள் எல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு திறமையை வந்துட்டு யாரும் அழிக்க கூடாது. சோ அந்த திறமை அந்த கவிதைகள் வெளியில வரட்டும். அதுக்கு யாரும் ஆட்சேபனம் சொல்லல. இந்த மொக்க கவிதை தான் நாங்க வேண்டான்னுட்டுன்னு சொல்றோம். சோ பார்க்கலாம் ஹரிஷ் இன்னைக்கு யார் என்ன பண்றாங்கன்றது, ரியா எப்படி வெளியில போறாங்க, யாரெல்லாம் டார்கெட் பண்றாங்கன்றத பார்ப்போம். இவர் என்னமோ ரோஸ் பண்ணிட்டு இருக்காரு. 2 ப்ரோமோவும் அப்படிதான் இருந்தது. சோ சௌந்தர்யாக்கு என்ன மாதிரியான அங்க கிட்டக்கிப்படி கேள்விகள் எல்லாம் வந்திருக்குன்றத கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும். அடுத்தது வந்துட்டு ரயானியும் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் நானு. அவரு ரயானையும் கூப்பிட்டுட்டு அப்ப உங்களை கேட்க வேண்டிய கேள்வியை அவங்கள கேட்கட்டுமா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. அவரையும் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சோ யார் மேல அவரோட கோபத்தை காட்டுறாருன்றத பார்ப்போம் இன்னைக்கு. கண்டிப்பா. நன்றி. நன்றி ஹரிஷ். எவ்வளவு நேரம்?